வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி தேய்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த அமிர்த யோகம். மதியம் 3:14 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. மாலை நேரத்திலே சந்திரோதய நேரத்திலே விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்ற சங்கடகர சதுர்த்தி இன்று. இன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார் வழிபாடு. எல்லா கோவில்லையும் சாயந்தரம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி சந்திர உதய நேரத்திலே சந்திரோதயம் அப்படின்னு சந்திரன் உதிக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் கரெக்டாக தீபாராதனை. நதத்ர சூரியோபாதன சந்திர தாரகம் அப்படின்னு தீபாராதனை நடக்கும். சந்திரன் உதிக்கும் பொழுது விநாயகருக்கு தீபாராதனை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 3 மணி 14 நிமிடத்திற்கு சந்திரன் கும்பத்திலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி இருந்தால் தினமும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு வரும், வாக்குவாதம் நடைபெறும் என்று கூறப்படுகிறதே அது உண்மையா? உண்மையெனில் பரிகாரம் என்ன என்பதை வழங்கி அருள வேண்டும். என்ன சன்பரசன், கும்பகோணம், ரிட்டையர்டு ஹெச்எம் கேட்குறார். 2ல் சனி இருந்தால் புருஷன் பொஞ்சாதிக்குள்ளே டெய்லி சண்டை வருமா அப்படின்னு. அது எல்லாருக்கும் கிடையாது, அப்படி கிடையாது. எவ்வளோ பேர் 2ல் சனி இருந்து ஒத்துமையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. என்ன லக்னங்கிறதையும் பொறுத்து இருக்குது. தனுர் லக்னமாக இருந்து 2ல் சனி இருந்தால் நல்லாயிருக்கும். 2 குடைவன் 2ல் ஆட்சியாக இருந்தால் அவர்களுடைய இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். அல்லது மகர லக்னமாக இருந்து 2ல் சனி இருந்தாலும் அங்கும் கும்பத்தில் தான் சனி இருக்கும். அப்போ மகர லக்னம் 2ல் சனினா கும்பத்தில் சனி, அதுவும் நல்லது தான். இது எல்லா லக்னத்திற்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது. அதனால் இது மாறுபடக்கூடிய ஒரு பலன். இருந்தாலும் இது ஒரு நல்ல யோசனை, ஒரு சிந்தனை தூண்டி விட்டீங்க. நானுமே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசித்து வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலும் அதை என்னுடைய ராசி பலனில் நான் அதை சேர்த்துக்கிறேன். அதை ராசி பலன் சொல்லும்பொழுது இப்போ சனி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ எங்கே இருக்குது சனி? மீனத்தில் இருக்குது. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் பாதிக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அப்படி அல்ல, அது தவறான கருத்து. ஆனால் முற்றிலும் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சில நியாயங்கள் இருக்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் சனி உட்காண்டா குடும்பத்தில் எப்போ பாரு சண்டை சச்சரவு இருக்குன்றது ரொம்ப பொதுப்படையான ஒரு விஷயம். அதை நீங்கள் கேட்டிருக்கிறது. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியிலே ஒருத்தருக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது போர் முடிவுக்கு வரும் என்று சொன்னீர்கள். உலக அளவிலே சில நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தம் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு எண்ணெய் விலையெல்லாம் ஏறித்து என்னதோ பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில நாடுகளில் பெட்ரோலே இல்லை. ஒரு சில நாடுகளில் பெட்ரோல் விலை 4 மடங்கு 5 மடங்கெல்லாம் உயர்ந்து விட்டது. அந்த போர் முடிவுக்கு வரும் என்று நீங்கள் சொன்னீர்களே, எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படின்னு ராமச்சந்திரன் பெண்ணாகடம் கேட்கிறார். ஆகஸ்ட் 19க்குள் அந்த போர் முடிவுக்கு வரும். ஏற்கனவே அதற்கான முயற்சிகளெல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டு விட்டது. போன மாதம், இந்த மாதம் 19ஆம் தேதி என்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அடுத்த 19க்குள்ளே முழுமையாக போர் முடிவுக்கு வரும். அமைதி திரும்பும், உலகில் அமைதி திரும்பும். எனது மகனுக்கு மிதுன லக்னம், 2ல் ராகு, 4ல் சந்திரன், 5ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் சூரியன், 10ல் புதன் சுக்கிரன் குரு, 11ல் சனி, 3-3-99. 10ல் குரு இருக்குது, 10ல் சுக்கிரனும் இருக்குது. சுக்கிரன் 10ல் உச்சம். அப்போ குரு அங்கேருந்து பார்க்குது ராகுவை. அதுக்கு என்ன பிரயோஜனமே இல்லையாது.
அதுக்கு எந்த பலனும் கிடையாதா? உச்சம் ஆட்சி வீட்டிலிருந்து பார்க்கிறது. ஆட்சி பலம் பெற்ற குரு மீனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறது. கடகத்தில் உள்ள ராகுவை பார்க்கிறது. கடகத்தில் ராகு, மீனத்தில் குரு. அப்போ மீனத்திலேருந்து 5ஆம் பார்வையாக குரு பார்க்குதே, அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் ராகு கேது தோஷத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ குரு பார்த்துட கோடி பாவம் போம் என்பதெல்லாம் சும்மாவா? அதோடு இல்லாமல் ராகு தசை முடிஞ்சிருக்கணுமே. இப்போது பைனவ் ராகு தசை முடிஞ்சு குரு தசையில் போயிட்டுருக்கோம். தசையே முடிஞ்சதுக்கப்புறம் தோஷம் வந்து என்ன பண்ணும்? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கிரகம் தோஷம் கெடுதல் செய்யும் அப்படின்னா அதோடைய தசை வரும்போது தான் செய்யும். மற்ற நேரங்களில் லைஃப் லாங் உங்களை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேறு வேலை இல்லையான்னு அந்த ராகு கேதுக்கும் செவ்வாய்க்கு. அதுக்கு என்ன பொழுது போலையா எப்போ பாரு உங்கள்கிட்ட வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கு? அதோட தசை வர நேரத்தில் அது தீமை செய்யலாம். அதோட தசை முடிஞ்சிட்டால் தோஷமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகத்தின் தசை முடிந்து விட்டால் அதன் தோஷம் முடிந்து விட்டது. செவ்வாய் தோஷம் அப்படின்னா செவ்வாய் தசை எப்போ வந்தது, எப்போ முடிஞ்சுது, அதை பார்க்கணும். செவ்வாய் தசை சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு சார் அப்படின்னா அப்புறம் ஏன் இன்னும் அதை சொல்லிகிட்டு இருக்கீங்க? அதான் முடிஞ்சிட்டு போயிடுச்சு இல்லை. தசை முடிந்து விட்டால் தோஷம் முடிந்து விடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க. தசை முடிந்து விட்டால் தோஷம் முடிந்து விடும். செவ்வாய் தசை முடிந்து விட்டால் செவ்வாய் தோஷம் முடிந்துவிடும். ராகு தசை முடிந்து விட்டால் ராகு தோஷம் முடிந்துவிடும். இதெல்லாம் பொதுவான ஒரு இது, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தீபாவளி நாளன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலிலே பக்தர்களுக்கு ஸ்நானம் செய்வதற்காக எண்ணெய் கொடுக்கிறார்கள். பெருமாளுக்கு எண்ணெய் காப்பிட்டு திருமஞ்சனம் காட்டுவார்கள். திருமஞ்சனம் கண்ட பிறகு அப்பொழுது வரும் பக்தர்களுக்கு எண்ணெயும் பக்தர்கள் குளிக்க வசதியாக சீக்காயும் கொடுக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டதில்லை, இது சீக்கா கொடுப்பாங்கன்னு என்ன வேணால் கொடுப்பாங்க என்ற தகவலை ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெரியப்படுத்தவும். ஆர்எஸ் ஜெயக்குமார் சொல்றார் ஸ்ரீரங்கம் கோவிலில் நடக்கிற ஒரு வழக்கத்தை பற்றி. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. மதியம் 3:14 வரையிலே. அதன் பிறகு 12ஆம் இடமான மீனத்திற்கு சந்திரன் செல்கிறது. மீனத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு அது குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் வீட்டில் இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. அதனால் முற்பகுதியும் நன்றாக இருக்கும், பிற்பகுதியும் நன்றாக இருக்கும். மத்தியானம் 3:15 வரைக்கும் சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது. அதன் பிறகு மீனத்திற்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இரண்டுமே நன்றாக இருக்கும். கும்பத்தில் இருக்கும் பொழுதும் மேஷ ராசிக்கு நன்மை செய்யும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சந்திரன் ராகும். சந்திரன் மீனத்திற்கு சென்ற பிறகும் குரு பார்வை பெறுகிறது என்பதால் அந்த பிற்பகுதியும் நன்றாக இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி மேஷ ராசிக்கு ரொம்ப நல்ல நாள். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி மேஷராசியை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் காணாமல் போய்விடும். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு பெரிய நன்மை, பெரிய சந்தோஷமான நாள். மிக சிறப்பான நல்ல நாளாக மேஷராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசி வெகு வலுவாக இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். கடுமையான உழைப்பு உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வருமானம் நல்லா வரும். 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு உச்சம். 8குடையவன் உச்சம் பெற்றதால் கடுமையான உழைப்பு, 11குடையவன் உச்சம் பெற்றதால் அதற்கேற்ற வரவு இருக்கிறது என்றால் கடினமாக உழைப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் சும்மா உழைச்சிட்டு இருந்தால் தான் வெட்டியாக அது டைம் வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லை, இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சிருங்க. எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் 9, 10 ஆகிய வீடுகளிலே சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சந்திரனின் வீடான கடகத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி புதனும் அங்கே சென்று விட்டது, 2ஆம் இடத்திற்கு போயிடுத்து. உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது 2ஆம் இடத்திலே இருக்கிறது.
மிதுனத்திற்கு 2ஆம் இடம் என்னது? கடகம். கடகத்தில் தான் இருக்கார் புதன். புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் 2ஆம் இடமான கடகத்தில் இருக்கின்றன. சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் கும்பத்திலும் மீனத்திலும். எனவே இந்த நாள் மிதுனத்திற்கு நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாமா என்று ஒரு கேள்வி எழும். உங்கள் குடும்பத்திலே யார் ரொம்ப வயதானவர்களோ அவர்களுக்கு ஒரு ஏதோ பிறந்த நாள் மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுது. பிறந்த நாள் தான், அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கு விசேஷ ஆயுஷ் ஹோமம் போன்றவற்றெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். ஆயுஷ் ஹோமம் வருஷம் கூட பண்ணலாம். ஆயுள் விருத்திக்காக செய்யப்படுவது ஆயுஷ் ஹோமம். அதை வருடம் கூட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். உங்கள் தமிழ் கணக்குப்படி நீங்கள் பிறந்த மாதத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று ஆயுஷ் ஹோமம் வருடம் செய்யலாம். திருக்கடையூர் போய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இங்கேயே கூட பண்ணிக்கலாம். அவங்கவுங்க வீட்டிலேயே சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். முக்கியமான 60, 65, 70, 75, 80 அதெல்லாம் திருக்கடையூரில் போய் பண்ணிக்கலாம். மற்றபடி வருடந்தோறும் வருகின்ற அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆயுஷ் ஹோமம் செய்து கொள்வது நல்லது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் இப்போ யாருக்கோ நடக்க போகுது, அதுக்காக பேசிகிட்டு இருப்பீங்க. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சி பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும். கடக ராசிக்கு இன்று மதியம் 3:14 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதை மதியம் 3:15 பிறகு செய்தால் வெற்றி நிச்சயம். மார்னிங் டைம் எல்லாம் விட்டுருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா ஆரம்பிங்க. 3:30 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வேலைகள்லாம் நல்லா நடக்கும். சிம்ம ராசிக்கு இன்று காலை பகுதி நன்றாக இருக்கிறது. மதியம் 3 மணி வரையிலே நல்ல நேரம். 3:14 சந்திராஷ்டமம் ஆரம்பம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை 3 மணிக்கு முன்னதாக முடித்து விட வேண்டும். 3 மணிக்கு பிறகு சற்று ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சந்திராஷ்டமத்தில் போய் எதுக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? சைலண்ட்டாக இருங்க, போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். மௌன விரதம் இருந்தாலே போகிறோம். சந்திராஷ்டமம் நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் நன்றாக கல்வி பயில்வார்கள். கன்னி ராசியிலே உள்ள பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்களெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பெற்றோர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பிள்ளையா இது இப்படி உட்காந்து விழுந்து படிக்குது, படிடான்னு கெஞ்சணும். இன்றைக்கி என்ன அப்படியே தானாக படிக்கிறான் பையன் அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நல்லா இருக்குல்ல. புதன் 11 வந்து குருவோடு சேர்ந்துடுச்சுல்ல. அப்போ கல்வியில் ஆர்வம் வரணும், வந்தே ஆகணும். கிரக நிலவரம் சொல்லுது, நான் சொல்லலை. அந்த பிளானட்ஸ் பேசுது. எனவே கல்வியிலே வெகு சிறப்பான ஆர்வம் ஏற்படும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம், இதை முடித்த பிறகு அடுத்தது என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம் என்பது பற்றியெல்லாம் இப்பொழுது துறை சார்ந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை பெறுவார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலாம் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே வந்து நீச்சமடைந்து விட்டது. ராசி அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே, மறைவு ஸ்தானத்திலே வந்து நீச்சமடைந்து விட்டதால் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மெயினாக ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும். பாக்கி எல்லாம் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. துலா ராசி அன்பர்களே, ஒன்றும் பெருசாக வந்துடாது. ஏதாவது சின்னதாக உபாதைகள் வரும், மாத்திரை போட்டால் சரியாயிடும், அவ்வளோதான். பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. இறை வழிபாடு மிக மிக அவசியம். பிள்ளையாரை கும்பிட்டுட்டே இருக்கணும். துலா ராசிக்காரங்களாம் இப்போ பிள்ளையாரை கும்பிட உடம்பு நல்லாயிருக்கும். விநாயகர் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம். 10-11 குடையவர்களும் 9ஆம் இடத்திலே போய் குருவோடு இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. எனவே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வழக்கத்தை விட சற்று அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுய தொழில் செய்பவர்களா அல்லது அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களா அல்லது வியாபாரிகளா என்பது பற்றி கவலை இல்லை. உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அது நன்றாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்.
வெற்றிகரமாக தொழிலை செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். பெற்றோர்கள் படி என்று சொல்லவே வேண்டாம், படிக்க சொல்லாமலே படித்து கொண்டிருப்பார்கள். படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கும். ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்படியாவது நாம் நன்றாக படித்து முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் மனதிலே இருக்கும். எனவே கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று புதனோடு இணைந்திருக்கிறது. குரு புதன் சேர்க்கை 7ஆம் இடத்திலே என்பது ஒரு பெரிய யோகம். மகர ராசியை பொறுத்தவரை குருவை விட புதன் தான் அதிக நன்மை செய்யும். குரு 3-12 குடைவன், ஆனால் புதன் 6-9 குடைவன். எனவே 9 குடைவன் என்பது சற்று உயர்வானது என்பதால் புதன் அதிக நன்மை செய்யும். இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. 7இல் உட்கார்ந்து கொண்டு புதன் ராசியை பார்க்கிறது. புதன் ராசியை சமசப்தமமாக உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதால் இப்பொழுது பல நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். விட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்வார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலும் 2ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாதவர்கள் உங்கள் இல்லத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். டேட் ஃபிக்ஸ் பண்ண வருவீங்க. எங்கிட்ட தான் வருவீங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ண வரப்போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஏதோ கல்யாணம் வருது. கல்யாணத்துக்கெல்லாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிச்சாலே போகிறோம். ஃபிக்ஸிங் ஆஸ்பிஷியஸ் டேட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் என்னுடைய harigesanallur.comல. அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு டேட் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். வெகு விரைவிலேயே உங்கள் வீட்டு வாசலிலே வாழை மரம் கட்டப்படும். மாவிலை தோரணம் ஆடப்போகிறது. வீட்டு வாசலுக்கு வருபவர்களை வா வா என்று அது காற்றிலே அழைத்து கொண்டிருக்கும். இயற்கையாக அது காற்றிலே ஆடும் பொழுது அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு வா வான்னு நம்மளை கூப்பிடுது அந்த வாழை கொத்து அப்படின்னுவாங்க. அதுதான் தற்குறிப்பேற்ற அணியில் வரும். அதை போல் இப்பொழுது உங்கள் இல்லத்தின் வாசலிலே வாழை மரங்களும் தோரணங்களும் மாவிலை தோரணங்களும் அலங்கரிக்கப் போகின்றன. அதற்கான நேரம் முடிவு செய்யப்படுகிறது. அதற்கான தேதி முடிவு செய்யப்படும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 5ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை என்பது அற்புதமான யோகம். 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் குருவும் 5ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. 1, 4, 7, 10 4 கேந்திரம். அதற்கு அதிபதியான கிரகங்கள் 2 புதன் குரு. அது 2 இப்போ ஒன்றா சேர்ந்துடுச்சு 5ல் திரிகோணத்தில். 2 கேந்திராதிபதிகள் ஒரு திரிகோணத்தில் இணைந்திருக்கின்றன. அது 2ம் சுப கிரகங்கள். ஒன்று ராசி அதிபதி, ஒன்று களத்திரஸ்தானாதிபதி. அவை எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நேரம். இந்த கிரக சேர்க்கை சற்று அபூர்வமானது. கடகத்தில் புதன் குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சேரும். ஆனால் பிற கிரகங்கள் இல்லாமல் தனியாக குருவும் புதனும் சேர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ சூரியனும் இருக்குது. இருப்பினும் இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்கள் இல்லத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்கப் போகிறார்கள். வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். வெற்றி கொடி நாட்டுவீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் தான் ராஜா. நீங்கள் தான் நம்பர் 1 இடத்திலே இருக்க போகிறீர்கள் உங்கள் தொழிலில். எனவே இது ஒரு மிக 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 சிறப்பான அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது.
நாளைய விசேஷம் நாளைக்கு 18ஆம் பெருக்கு. அடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி. சங்கர் கணேஷ் மியூசிக். ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி, வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டுமம்மா சுமங்கலியாக. ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி. நாளைக்கு தான் ஆடிப்பெருக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். பிளாட் நம்பர் 18A, டோர் நம்பர் 9/3, வீரராகவன் தெரு, நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தெய்வத்துக்கு ஆத்ம பூஜைன்னு பண்ணுறாங்க. அதை எளிமையான வகையில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. நம்ம சுவாமியை பூஜிக்க பலவிதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் வானலிங்கம் வச்சு தினமும் சிவ பூஜை பண்ணுவாள். சில பேர் பஞ்சாயுதன பூஜை அப்படின்னு பண்ணுறது உண்டு. இந்த பஞ்சாயுதன பூஜையில் சக்தி, சிவன், சூரியன், மகாவிஷ்ணு இப்படி பஞ்சாயுதன பூஜைன்னு தனியாக பண்ணுறது உண்டு. சில இடங்களில் வைகான சாகமப்படி நித்தியார்ச்சனம் வீடுகளில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படி மாதிரி பண்ணுவாள். சிலர் பாஞ்சராத்திர ஆகமப்படி வீடுகளில் சுவாமி எப்படி பூஜை பண்ணியிருக்கோ அப்படி பண்ணணும்னு பண்ணுவாள். இதில் பொதுவாக பூஜை பண்ணக்கூடியவாக இருப்பாள். எல்லா படமும் இருக்கும். அவளுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிச்சு பூஜை பண்ணுறவா இருக்கா. சில பேர் வாரத்தில் பூஜை பண்ணுறவாளை பார்க்குறோம். சில பேர் தினமும் பண்ணுறதில்ல. பெண்கள் சில பேர் செவ்வாய் வெள்ளி துளசி வழிபாடு பண்ணுவாள். துளசியை வழிபாடு பண்ணுவாள். அந்த காலத்தில் கிராமங்களில் பூஜை பண்ணிட்டு இருந்தா. வீடுகளில் நகரத்தில் கூட சரி, திருவல்லிக்கேணியிலேயே நிறைய வீடுகளில் பசுமாடு இருந்திருக்கு. இப்பயும் பசுமாடு இருக்குது. பால் கறக்கிறதுக்காக வச்சுருக்கா, அது வியாபார ரீதியாக வச்சுருக்கா தான் வச்சுருக்கா. நான் சொல்கிறது வீடுகள்லேயே தனிப்பட்ட முறையிலேயே ஒவ்வொரு வீட்லேயும் பசுமாடுகள் இருந்திருக்கு. அந்த மாடுகளுக்கு பசுக்களுக்கு பூஜை பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறைஞ்சின்னு வருது. இதில் ஆத்ம பூஜைன்னு சில பேர் பண்ணுற வழக்கம் உண்டு. அதாவது நம்ம யாராவது இப்போ நாம் ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், எந்த சுவாமியாகனா இருக்கலாம். அப்படி நம்ம இருதயத்தில் ஒரு சுவாமியை தியானிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இருதயம்னு சொல்லப்பட்ட போது இந்த ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடிய கை, கால், கண், மூக்கு இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற இருதயத்தை குறிக்காது. ஏற்கனவே மகான்கள் சொன்னது அதுக்கு 2 அங்குலம், மார்புக்கு 2 அங்குலம் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறா.
அது அந்த இருதயம்னு சொல்கிற வார்த்தைக்காக சொல்கிறேன். நாம் ஹார்ட்டுன்னு சொன்னோடனே இந்த இருதயத்தை குறிக்காது. நம்மோட உடம்பில் இடது பக்கம் கொஞ்சம் சாய்வாக இருக்குன்னு சொல்கிறார், அந்த இருதயத்தை குறிக்காது. இருதயம்னு சொல்லப்பட்டது நம்ம மார்புக்கு நடுவில் 2 அங்குலம் தூரத்தில் அது பிரகாசிக்கிறதுன்னு சொல்வார். அது ஆத்மா வந்து கட்ட வரல் பிரமாணம் பிரகாசிக்கணும். அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம ஜீவனுக்குள்ளேயே சுவாமி இருக்கிறது ஐதீகம். இது வந்து துவைத பாவனை இருந்தால் கூட தோஷம் இல்லை. ஈஸ்வரனும் நாமும் வெவ்வேறு இல்லைன்ற நிலை ஒரு கட்டத்தில் வரும். அது அத்வைத பாவனை. சரி, நம்ம ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறோம்னா அந்த இருதயத்துக்குள்ளே ஒரு சிம்மாசனம் போட்டு அந்த சுவாமியை உட்கார வச்சுருக்கோம். அப்போ அந்த தெய்வத்தை வெளியில் வர சொல்லி பூஜிக்கிறோம். மானச பூஜைன்னு ஒன்று உண்டு. அதில் உங்களுக்கு வந்து அங்கன்யாச கரன்யாசங்களோட கூட உள்ள தியானம் பண்ணி, மானச பூஜையில் எதுவும் திரவியங்கள் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே தியானம் பண்ணி ஒவ்வொன்றையும் சுவாமிக்கு சமர்ப்பித்து பூஜிக்கிறது மானச பூஜை. இந்த ஆத்ம பூஜை நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த சுவாமியை வெளியில் கொண்டு வந்து பூஜிக்கிறது. ஒரு மந்திரமோ எந்திரமோ சித்தியார்த்துக்கு இது மாதிரி ஆத்ம பூஜைகள் செய்வார். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நவாவரண பூஜை ரொம்ப முக்கியம். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நவாவரண பூஜை ரொம்ப விசேஷமாக செய்வாள். அம்பாளை உபாசிக்கக்கூடியவா கட்டாயம் தேவி மகாத்மிய பாராயணங்கள் பண்ணுவாள். இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தை பூஜிக்கும் போது பலன் கிடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அம்பாளை பூஜிக்கிறவாளுக்கு கட்டாயம் அந்த தேவி மகாத்மிய பாராயணம் வருடத்தில் ஒரு தடவையாவது பண்ணிடுவாள். ஏன்னா விஷமே துர்கமே சைவா பயார்த்த திரணங்க தான் அவளுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பு தரக்கூடியதுன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ வைணவர்களாக இருந்தால் சாலக்கிராம ஆராதனை பண்ணும்போது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறவாலும் உண்டு. ஆனால் கால வெள்ளம் ஓட்டத்தில் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு நினைக்கிற நிலையில் வந்துட்டான். இப்போ இந்த ஆத்ம பூஜை பண்ணும்பொழுது அதை பற்றி சொல்லலாம். இருதயத்தில் இருக்கிற சுவாமியை நம்ம வெளியில் இருக்கிற படத்துலையோ, இப்போ நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி படத்தில், மகாலட்சுமி அதே எந்திரத்தில்னா மகாலட்சுமி எந்திரத்தில், இல்லை விக்கிரகத்தில். இப்போ பொதுவாக வந்து எந்திரமும் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க உண்டு, படம் வச்சு வழிபாடு பண்ணுறவாலும் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மகாலட்சுமி வழிபாடுனா மகாலட்சுமி படமாக இருக்கிறது அவசியம். அப்போ இருதயத்தில் இருக்கிற அந்த சுவாமியை மகாலட்சுமியை அந்த படத்தில் கொண்டு வந்து நாம் ஆவாகனம் பண்ணுறோம், கொண்டு வந்துடுறோம். அந்த படம் ஆவாகனம் பண்ண பிறகு படம் கிழக்கு நோக்கி இருக்கணும், நாம் வடக்கு நோக்கி உட்காரணும். நாம் உட்காரும் பொழுது ஏக வஸ்திரம் கூடாது. அதாவது ஒரே ஒரு வேஷ்டியை கட்டின்னு உட்காரக்கூடாது. இடுப்பில் இன்னொரு வஸ்திரமாக இருக்கணும். சில பெரியவர்கள் திருதிய வஸ்திரம் 3 வேணுன்ற. அது ஆசனம்ன்றது இந்த ஆத்ம பூஜையை பெரியோர்கள் சொன்ன காலம் வேறு, ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னே. அப்போ வந்து இந்தந்த ஆசனங்கள் இருக்கலாம், கரடி தோல் ஆசனம், மான் தோல் ஆசனம், புலி தோல் ஆசனம்லாம். ஆனால் இப்போ வந்து அதற்கான சாத்தியங்கள்லாம் இல்லைன்றதுனால கம்பளியோ அல்லது தர்பாசனமோ இல்லை ஒரு மனை அது இருந்தால் போகிறோம். அந்த ஆசனத்து மேலே உட்கார்ந்து பூஜிக்கணும், நேரடியாக பூமியில் உட்கார்ந்து பூஜிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நாம் வடக்கு பார்த்தும் சுவாமி கிழக்கு பார்த்து இருந்தும் பூஜிக்கணும். இந்த பூஜைக்கு கட்டாயம் சந்தனம் தேவை, குங்குமம் தேவை, புஷ்பங்கள் தேவை, கற்பூரம், தூபம் தேவை. இப்போ இந்த தூபம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமிக்கு காட்டும் பொழுது சுவாமியோட நாபி கிட்ட காட்டணும் சாஸ்திரம் சொல்லுது, முகத்தில் காட்டக்கூடாதுன்றான். இந்த ஆத்ம பூஜை பண்ணும்பொழுது நாபிக்கு நேர தூபத்தை காமிக்கணும். அதே மாதிரி நாம் வந்து சந்தனம்ன்றது வீட்டில் அரைச்ச சந்தனமாக இருக்கிறது விசேஷம். நாம் 1/2 கிலோ சந்தனம் அரைக்க போகிறது இல்லை, சிறிய அளவு ஒரு பொட்டு 2 பொட்டு வைக்கிற அளவு சந்தனம் அரைக்கிறோம். அதனால் வீட்டிலையே சின்னதாக ஒரு சந்தன கட்டை வச்சு அரைக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு கால அவகாசம் தேவைப்படும், அவ்வளோதான். அப்புறம் சுவாமிக்கு பூவை சமர்ப்பிக்கும் போது நிறைய பேர் பார்க்குறோம், அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் கூட சில நேரங்களில் ரோஜா பூக்கள் தானே உதிர்ந்துடும். இப்போ பன்னீர் பூ மாதிரி இருக்கிறது தானே உதிரும். இப்போ என்ன பண்ணுறா, சாமந்தி பூ, தாமரைப்பூ இது இருந்ததுன்னா, இப்போ ஒரு 108 நாமாவளி சொல்லணுன்னா 2 தாமரைப்பூ வச்சுருப்பாள், ஒரு இதழாக பிரித்து அர்ச்சிப்பாள். நான் மகாலட்சுமின்னு சொன்ன உடனே ஆத்ம பூஜைக்கு மகாலட்சுமி மட்டும்தான் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். நாம் எந்த தெய்வத்தை பூஜிக்கிறோமோ அந்த தெய்வம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நீங்கள் கணபதியாக இருந்தால் கணபதினு அர்த்தம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெருமாளாக இருந்தால் பெருமாள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், ராஜராஜேஸ்வரினா ராஜராஜேஸ்வரின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த பூக்கள் இதழ்களை வந்து பிரித்து அர்ச்சிக்கக்கூடாது. இப்போ சாமந்தி பூ இருக்குன்னா அதை பார்த்திங்கன்னா பிரகிருத்தியமா அபகிருத்தியமா வித்யாயன்மா சர்வபுத பிரதாயனமான்னு சொல்லியோ, இல்லை லலிதாயனமா துர்காயனமான்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பூவையும் இதழ்களையும் பிரித்து அர்ச்சிப்பாள். இந்த இதழ்களை உதுத்தோ பிரித்தோ அர்ச்சிக்கவே கூடாது.
அதேமாதிரி சுவாமிக்கு நம்ம பூவை சாத்தும் போது அது நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். ஏன்னா சுவாமியோட சிரசுலேருந்து 12 அங்குலம் வரைக்கும் அந்த சாநித்தியம், அவரோட சாநித்தியம் இருக்குன்னு சொல்லுவாள். பூவை வந்து தலைகீழ சாத்தும் பொழுது அது தோஷத்தை கொடுக்கணும்னு நிமித்தி சாத்தணும் அப்படின்னு சொல்லுவாள். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நூல்லெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டா. பொதுவாக வாழை நாரில் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த சாயம் தோய்க்காமங்கிறது அவசியம். சில பூக்களில் சாயத்தை கலந்துடுறா, சாயம் கலக்காமல் இருக்கிறது அவசியம். பூக்கள் எப்பயுமே மனம் வீசக்கூடிய பூக்களாக இருக்கணும். மனமில்லாத பூக்களை சமர்ப்பிக்கக்கூடாது. மனமில்லாத பூனா கனகாம்பரம் அந்த மாதிரி சொல்லலாம். மனமில்லாத பூக்களை சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. தரையில் வச்சிடக்கூடாது. சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்கள், பூக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பூமியில் வச்சிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிற பொருட்களை பூமியில் வைக்கக்கூடாது. ஒரு விஷயம், விற்பனையாகிற இடத்துலேருந்து நம்மக்கிட்ட வர வரைக்கும் இருக்குது பாருங்கள். வந்த பிறகு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம். நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிருக்கீங்கன்னா அங்கே ஒரு மேடை மாதிரி வச்சு அதில் அப்படியே ஒரு 10 கூட பூவை கொட்டி வச்சுருக்காங்கன்னா அதுக்காக இந்த ரூல் வந்து அங்கே பொருந்தாது. நம்ம கையில் வந்த பிறகு தான் இந்த ரூலை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் பூக்களை உதுத்தோ தரையில் வச்சோ கட்டாயம் நம்ம அரைச்சிக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலான வீடுகளில் இந்த தூபக்கால் வந்து இரும்பில் வச்சுருப்பாள், இல்லை எவர் சில்வரில் வச்சுருப்பாள். கூடுமானவரை இந்த கற்பூரம் காட்டுறதா இருந்தாலும் தூபம் காட்டுறதா இருந்தாலும் எவர் சில்வரோ இரும்போ கட்டாயம் வந்து தவிர்த்துடணும். கூடுமானவரை அதில் நம்ம போடுறத தவிர்க்கிறது நல்லது. எவர் சில்வர் கட்டாயம் தவிர்க்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற பொருட்களையும் எவர் சில்வரில் வைக்க வேண்டாம். இப்போ சக்கரை பொங்கல் பண்ணிட்டு அப்படியே பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சுட்றா, சில்வர் பக்கெட்டில். இல்லை ஒரு புளியோதரை பண்ணால் சில்வர் பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சுட்றா. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற பொருள் பித்தளை பாத்திரத்தில் இருக்கலாம், வெங்கல பாத்திரத்தில் இருக்கலாம், வெள்ளி பாத்திரத்தில் இருக்கலாம். வெள்ளி பாத்திரம்னா இப்போ வீடுகளில் இப்போ சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணால் எவ்வளோ வீடுகளில் வெள்ளி பாத்திரத்தில் பண்ணுறதை பார்க்குறோம். அதேமாதிரி வெள்ளி பாத்திரத்துலேயோ எந்த நைவேத்தியமாக இருந்தாலும், அது பால் தான் இல்லை, புளியோதரையாக இருக்கலாம், சக்கரை பொங்கலாக இருக்கலாம், இல்லை சாதாரண அன்னமாக இருக்கலாம். சாதாரண அன்னம்னா அதில் கொஞ்சம் நெய் சேர்க்கணும். அதை வெள்ளி பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்துலேயோ வெங்கல பாத்திரத்துலேயோ வைக்கலாம். ஆனால் எவர் சில்வர் வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கற்பூரங்களை காட்டும்போது அது நிறைய பார்த்திங்கன்னா அந்த மெழுகு கற்பூரம் செயற்கையாக பண்ண கற்பூரம் வருது. இந்த செயற்கையாக பண்ண கற்பூரங்கள் சுவாமி பூஜைக்கு ஏற்றது கிடையாது. அதை விட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றிடலாம். செயற்கையாக பண்ண கற்பூரங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி சுவாமிக்கு சமர்ப்பித்த பொருட்கள் மேலே இப்போ விஷ்ணு பூஜையாக இருந்தால் துளசி சேர்ப்பா, இல்லைனா பூக்களை எடுத்து 2 சேர்ப்பா. அது எதுக்காகன்னா அது தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட, தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அதை சேர்க்கலைன்னா, புரோட்சணம் பண்ணலைன்னா அசுரர்களுக்கு போய் சேரும்னுவா. இது வந்து நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜபம் பண்ணுறவாளாக இருந்தால் நித்திய ஜபங்கள் என்ன உண்டோ அதை பாராயணம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். பாராயணம் பண்ணுறவா அந்த பாராயணத்தை பண்ணலாம். தூப தீபங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ உதாரணம் அம்பாளை பூஜிக்கிறீங்கன்னா ஓம் துர்காயே நமகான்னு சொல்லி கூட நீங்கள் வந்து பாத்தியார்க்கிய ஆச்சரணம் சமர்ப்பிச்சுடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த வழிமுறைகள் தெரியலன்றதுனால பெரிய வருத்தப்பட வேண்டியதில்லை. எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லி கூட நீங்கள் சமர்ப்பிச்சுடலாம். இந்த தூபதீபங்கள் நைவேத்தியம்லாம் முடிஞ்ச பிறகு, ஜபங்கள் முடிஞ்ச பிறகு இப்போ மந்திர புஷ்பம்னு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால், இல்லை கை நிறைய பூ எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறீங்கன்னா அப்போ உட்கார்ந்து செய்யாமல் அந்த நேரத்தில் எழுந்து நின்று நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறது நல்லது. நீங்கள் கோயில்களில் கூட பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி மந்திர புஷ்பங்கள் சேர்க்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம பூஜை முடிவில் பூக்களை எடுத்து சுவாமி மேலே சமர்ப்பிக்கிறீங்க, அது படமோ எதுவோனா இருக்கட்டும், எழுந்து நின்று சமர்ப்பிக்கணும். அதேமாதிரி நைவேத்தியம் பண்ணும்பொழுது எழுந்து நின்று நைவேத்தியம் பண்ணணும். நம்ம சுவாமிக்கு உட்காந்துட்டே பண்ணாமல் எழுந்து நின்று நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். இன்னொரு விஷயம், இப்போ பால் இருக்குன்னா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து அப்படியே சுவாமி முன்னால் வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் நீங்கள் பெரியோர்களை கேட்டால் உங்களுக்கு சொல்வா, அந்த பால் வந்து நாம் சாப்பிடக்கூடிய சூடு எவ்வளவோ அந்த சூடு தான் இருக்கணும். நம்ம சாப்பிட முடியாத அளவு சூடு சுவாமிகிட்ட வைக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து, இது மட்டும் இல்லை, சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், பால் பாயசமாக இருக்கட்டும், கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கட்டாயம் சுவாமி முன்னால் வைக்கக்கூடாது. அதனால் நம்ம நைவேத்தியம் பண்ணும்பொழுது அது கொதிக்க கொதிக்க இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த எந்திரத்துலேயோ படத்துலேயோ இருக்கிற சுவாமியை நம்ம இருதயத்தில் மறுபடியும் வந்துடுறத ஐக்கியமானதாக தியானம் பண்ணிக்க வேண்டியது, நினச்சிக்க வேண்டியது, ஐக்கியம் பண்ணிக்க வேண்டியது. அதாவது
இருதயத்திலேருந்து அந்த சுவாமியை வெளியில் கொண்டு வரும். சுவாமி ஆத்ம பூஜை முடிஞ்சு மறுபடியும் இருதயத்துக்கே அவரை நம்ம யதாஸ்தானத்துக்கு அனுப்பிச்சதான் நம்ம பூஜையை முடிக்க வேண்டியது. பொதுவாக பலன் கருதாத பூஜைகள் உயர்ந்த பலன் தரும். ஆனால் பலன் கருதவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு உபாசகனுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனாலும் கூடுமானவரை ஆத்ம பூஜைகள் எதையும் பலன் கருதாமல் செய்கிறது விசேஷமான பலன் தரும். நீங்கள் இதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் எவ்வளோ தூரம் இதை சொல்ல முடியுமோ அதை எளிமையான முறையில் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லின்னு இருக்கேன். அதை பெரிய அளவில் இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ சிறிய லெவலில் சொல்ல முடியுமோ சொல்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஆத்ம பூஜையை நம்ம ரொம்ப சின்சியராக செய்தால், தீவிரமாக செய்தால், பக்தி பூர்வமாக செய்தால் சுவாமியோட அனுகிரகம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ஆத்ம பூஜையை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். பேர் இந்துமதி மேம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது மேம். இன்னும் குழந்தை எதுவும் இல்லைங்க மேம். அதை பற்றி கேட்கலான்னு மேம். உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு டாக்டரை போய் பார்த்தீங்களாம்மா? டாக்டரை பார்த்தோம். இது நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சர்ஜரியும் பண்ணிட்டோம். அந்த சர்ஜரி பண்ணி கூட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இன்னமும் இல்லைங்க மேம். சரிங்கம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 11/9/1993. மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். சரிங்கம்மா. உங்கள் கணவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 22/6/1993. கடக நட்சத்திரம். இது கடக ராசி, பூசம். கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி புத்திர சந்தான தடை விலக என்ன தீர்வு வருதுன்றதை பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணவரோ நீங்களோ செய்யலாம். பூச நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் இல்லத்தில் முருகப்பெருமான் படம் வச்சு முருகப்பெருமான் சம்பந்தமான ஸ்லோகம் எது வேணால் சொல்லலாம். சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு 2 செவ்வாழைப்பழம், 1 டம்ளர் பசும்பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். இது தொடர்ந்து பூச நட்சத்திரம் தோறும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்களோட கணவரோட பிறந்தநாள் வர அன்னைக்கு வருஷ ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அவர் பிறந்த அதே தமிழ் மாதம் அதே நட்சத்திரம் பூசம் வர அன்னைக்கு அந்த வருஷத்தில் ஒரு தடவை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணி உங்களால் முடிஞ்ச விசேஷ வழிபாடு பண்ணுங்கள். வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாய புத்திர சந்தானம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னை ஓலை, அதே மாதிரி தேங்காய் பூ, அதனுடைய வேர் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தென்னை ஓலையில் நல்லா அதை கீத்து பின்னி அதில் நம்ம வீட்டு கூரையில் போட்டு வச்சோம்னா நல்ல குளிர்ச்சியை கிடைக்கும். அதாவது நம்ம உடல் உஷ்ணம் வராமல் நல்ல குளிர்ச்சியான காற்றை கொடுக்கக்கூடியது. மறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே சேரக்கூடியது. ஒவ்வொரு பாகத்துலையுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி இளநீர் சாப்பிட்டோம்னா உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படுதுன்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதனுடைய வழுக்கையை சாப்பிட்டோம்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணெல்லாம் வராது. நம்ம உடலுக்கு தேவையான உயிர்சத்துக்களுக்கு நிறைய கிடைக்கும். தேங்காய் சாப்பிட்டாலும், தேங்காய் பால் சாப்பிட்டாலும், தேங்காய் பூ சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் நல்லாவே தெரியும். தேங்காய் பூலாம் ஒரு சில இடங்களில் விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றோம். அதே மாதிரி தென்னை குருத்து, இந்த தென்னை மரம் விழுந்த பிறகு அது நல்லா அது மேலே இருக்கக்கூடிய அதனுடைய மட்டையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே பார்த்தோம்னா குருத்து இருக்கும். அந்த குருத்து நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் விற்பாங்க.
திண்டுக்கல், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் தென்னை மரம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அது விழுந்தாலும் சரி வெட்டினாலும் சரி உள்ளே இருக்கக்கூடிய குருத்தை எடுத்து அங்கே விற்பாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அது உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ஒவ்வொரு மரத்தில் இருக்கக்கூடிய குருத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கும், உயிர் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குருத்துலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த குருத்தை வைத்து ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்றாங்க, நிறைய பேர் வந்து செய்து சாப்பிட்றது கிடையாது. அது இல்லாமல் அது கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம். எங்கே கிடைக்குதோ அதை தேடி பார்த்து அது கிடைச்சதுன்னா உடனே வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தென்னங்குருத்தை வைத்து ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உள்ளுறுப்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய தென்னங்குருத்து பொரியல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தென்னங்குருத்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, கடுகு, மஞ்சள் தூள், பைத்தம்பருப்பு, தேங்காய் துருவல், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி இப்படி ஒரு பொரியல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென்னங்குருத்து இப்படி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு நம்ம வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். நம்ம வந்து மூங்கில் குருத்து, வாழை குருத்து இதிலெல்லாம் நிறைய மருந்து உணவுகள்லாம் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த தென்னங்குருத்தும் உள்ளுக்கு சாப்பிடலாம். இதுலேயும் நிறைய உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் இருக்குது. உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இது இருக்குது. இது எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது வாழைத்தண்டு மாதிரி தான் இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான், சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த தென்னங்குருத்து தேவையான அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தென்னங்குருத்தை பொடியாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வாழைத்தண்டு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வாழைத்தண்டில் நார் இருக்கும், இதில் நார் இருக்காது. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பொடியாக தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு பூண்டு பற்கள், தோல் உரித்த பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாயோடைய பச்சை வாசனை லேசாக மாறினா போதும். அடுத்ததான் பைத்தம் பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தென்னங்குருத்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போதே பாதி அளவு வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பும் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்ததுனால அதுவும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து வேக வச்சோம்னாலே போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். எத்தனை பேர் வந்து இந்த தென்னங்குருத்து சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இதை கிடைக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க. கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியமாக இருப்பாங்க. பிற்காலத்தில் பெரிய நோய்கள் எதுவும் வராமல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த குருத்து நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தென்னங்குருத்து பொரியல் தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக தென்னங்குருத்து சேர்த்துருக்கோம். தென்னை மரத்தில் நடுப்பாகத்தில் இருக்கக்கூடிய குருத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மரம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். தண்டு மேலே போனோம்னா அதனுடைய மட்டையெல்லாம் நீக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நல்லா சாஃப்டாக வெள்ளை நிறத்தில் இருக்கும். தண்டை கட் பண்ணோம்னா இது போல் உள்ளே இருக்கும், வாழைத்தண்டு போல் இருக்கும். தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தென்னங்குருத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. தயாமின் இருக்குது, நியாசின் இருக்குது, ரிபோஃப்ளோன் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஃபினாலிக் இருக்குது. நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரக மண்டலம், பெண்களுக்கு கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் இனப்பெருக்க மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தைராய்டு சுரப்பில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு இவற்றையெல்லாம் சமன்செய்வதற்கு பயன்படக்கூடியது. முக்கியமாக நரம்பு தளர்ச்சி வராமல் காக்கக்கூடியது. வயது முதிர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்களை பார்த்தோம்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும். பார்த்தோம்னா ஒரு 40 வயசு 45 வயசுக்குள்ள மாதிரி அவர்
பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அந்த 20 வயசு பிள்ளைய வந்து ஒரு 45-50 வயசுல என்ன அளவுக்கு தோற்றம் இருக்குமோ அந்த தோற்றம் இருக்குது. இது வயது முதிர்ச்சிக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் பார்த்தா வயசான தோற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. அந்த தோலில் இருக்கக்கூடிய திசுக்கெல்லாம் பாதித்து தளர்ந்து போயிருக்கும், முகத்தில் இருக்கக்கூடிய தோல்லாம் கருத்து போயிருக்கும், முடி கொட்டி போயிருக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் உடலுக்கு தேவையான உயிர் சத்து குறைபாடு, உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் குறைபாடு தான். இந்த தாது உப்புகள், உயிர் சத்துக்கள் இவையெல்லாம் இருந்தாலும் அந்த தசைகளோட கட்டமைப்பு, எலும்போட கட்டமைப்பு, நரம்போட அம்சம் அதெல்லாம் வந்து சரியாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த தென்னங்குருத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது, உடலுக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்கக்கூடியது, ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், ஆக்சிஜன் அளவு, ஆர்பிசி அளவு, டபிள்யூபிசி அளவு இவற்றையெல்லாம் சமன்செய்வதற்கும் பயன்படக்கூடியது தென்னங்குருத்து. தென்னங்குருத்தை இது போல் ஒரு பொரியலாக தயார் செய்து சாப்பிடலாம். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் வந்து இதே மாதிரி ஒரு பொரியல் தயார் செய்து காட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று தயார் செய்து காட்டியிருக்கோம். சேலடும் தயார் செய்து காட்டியிருக்கோம். இது 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம். இந்த தென்னங்குருத்து வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அதிகமாக கிடைக்கும். பொள்ளாச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். எங்கெல்லாம் தென்னை மரம் நிறையா இருக்குதோ அங்கே தென்னை மரம் விழுந்ததுன்னா உடனே அவங்க வந்து இந்த தேங்காய் பூ விற்கிறவங்களே இந்த தென்னங்குருத்தை எடுத்துன்னு வந்து விற்பாங்க. கொஞ்சம் விலை அதிகம்தான், அதெல்லாம் பார்க்காம வாங்கி சாப்பிடுங்க. இதில் வந்து ஃபங்கஸ் வரக்கூடாது, துர்நாற்றம் வரக்கூடாது. அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய தென்னங்குருத்தை நல்லா வெள்ளையர்னு இருக்கும் கட் பண்ணோம்னா. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும். கலர் மாறி போயிட்டு கொஞ்சம் ப்ரௌனாக இருந்ததுன்னா சாப்பிடாதீங்க, அது நல்லா வந்து கெட்டு போயிருக்கும். அது மாதிரி ப்ரௌனாக இருந்ததுன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னங்குருத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது, நம்ம உடலுக்கு தேவையான நீசத்தை கொடுக்கக்கூடியது, உயிர்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கு தென்னங்குருத்தை காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். எப்படி இளநீர் சாப்பிட்டு வழுக்க சாப்பிட்றோமோ அதே மாதிரி தென்னங்குருத்தை சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னா இது போல் ஒரு பொரியலாக தயார் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அது என்னன்னே தெரியாது. தென்னங்குருத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. உள்ள உறுப்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய தென்னங்குருத்து பொரியல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிச்சு அது கூட பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கி அது கூட ஊற வைத்த பைத்தம் பருப்பு, தென்னங்குருத்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு மஞ்சள் தூள், இந்துப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து தென்னங்குருத்து நல்லா வெந்து வந்ததும் தேங்காய் துருவல், கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா இந்த பொரியல் தயார். நேயர்களே, தென்னங்குருத்தை இது போல் ஒரு பொரியலாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு எப்போவுமே வயிற்றில் பூச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நாடா புழுக்கள்னு சொல்லுவாங்க, இல்லை கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புழுக்கள் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் மலத்தோடு சேர்ந்தும் அந்த புழுக்கள் வெளியேறும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த பூச்சி தொல்லையை சரி செய்யறதுக்கு புரசு இலை, புரசு மரத்தில் இருக்கக்கூடிய இலை, ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய இலசாக இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும். ஒரு 10 மில்லி அளவு சாறு எடுத்துக்கலாம். அந்த சாரோட தேவைப்பட்டதுன்னா தேன் சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த 10 ml அளவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறும், புழுக்கள் வெளியேறும், நல்ல பசி எடுக்கும், குழந்தைங்களுக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.